சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்ட அறிக்கைக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வினீஷ் சரவணன். வினீஷ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? சென்னையின் புறநகர் பகுதிவாசிகள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் விமான நிலையம் கிளாம்பாக்கம் இடையே மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான திட்ட அறிக்கைக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 9,445 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்பட இருக்கிறது. மெட்ரோ ரயில் திட்டம் ஒன்றில் கிளாம்பாக்கம் முதல் விமான நிலையம் வரை புதிய மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக தமிழக அரசின் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய கூடுதல் செயலாளருக்கு அவர் சமர்ப்பிக்கப்பட்டது. தற்பொழுது அதனுடைய பரிசீலனை மேற்கொண்ட அடிப்படையில் தமிழக அரசு சார்பில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தை பொறுத்தவரை 13 ரயில் நிலையங்கள் அமைக்கின்றன. விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரை ஒட்டுமொத்தமாக 15.5 கிலோமீட்டர் வரை மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 13 மெட்ரோ ரயில் நிலையங்கள் இதில் அமைப்பதற்கிறது. விமான நிலையம், பல்லாவரம், கோதண்ட நகர், குரோம்பேட்டை, மகாலட்சுமி நகர், தாம்பரம், பெருங்குளத்தூர், வண்டலூர் என 13 இடங்களில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கிறது. மெட்ரோ ரயில் பாதை, மேம்பால பாதை, மெட்ரோ ரயில் பணிகளை மேற்கொள்வதற்காக ஒட்டுமொத்தமாக ஒரு 9,500 கோடி ரூபாய் செலவில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்ட அறிக்கை விரைவில் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட இருக்கிறது. மத்திய அரசு அனுமதி கிடைத்ததுடன் இந்த பணிகளை மெட்ரோ ரயில் நிறுவனம் மேற்கொள்ள முடிவு செய்திருக்கிறார்கள். நிலம் கையகப்படுத்தும் பணி உட்பட பல்வேறு திட்ட அறிக்கைக்கு இந்த தமிழக அரசு சார்பில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.